அன்பான தேவ ஜனங்களுக்கு மெய்ப்பொருள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இந்த செய்தியின் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னுவது போல. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உவமை. இந்த நாயை அன்பாக வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பிராணி. இந்த நாய்கள் கண்காட்சிகள் எல்லாம் பார்ப்பீர்களே, ஆனால் நன்றாக அலங்கரித்து அது கண்ணாடி போட்டு அதுக்கு ஜாக்கெட் எல்லாம் போட்டு எடுத்து கொண்டு வருவார்கள். அவர்கள் அந்த நாய்கள் ஒன்றொன்றும் உங்கள் மேல் விசுவாசமாக இருக்கும். ஆனால் அது ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அது தான் தின்றதை அசைவு ஆடும் பொழுது சில சமயங்களில் அதை கக்கிவிடும். கக்கி விட்டு யாரும் இல்லாத சமயத்தில் அதை திரும்பவும் சாப்பிடும். அது ஒரு சரியில்லாத செயல். நீங்கள் விசுவாசமான நாயை போல் இருக்க வேண்டுமே தவிர தான் கக்கினதை தின்கும் அந்த நாயை போல இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த செய்தியின் சுருக்கம். 1 பேதுரு 2:18-22 வரை வாசிப்பீர்களே. ஆனால் வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. தெரியாக இருக்கிறது. நீதியின் வழியை விட்டு திரும்பி வந்து எதை செய்யக்கூடாதோ எதை செய்யக்கூடாதோ அதிலிருந்து வந்து அதன் பிறகு அந்த வழியிலேயே திரும்பி நீங்கள் போவீர்களே, ஆனால் அதை பின்மாற்றம் என்று சொல்லுவார்கள். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் தான் கக்கினதையே தின்னும் நாயை போலாகி விடுவீர்கள். அந்த நாயை யாருக்குமே அது செய்யும்போது பார்த்து அருவருப்பாக இருக்கும். தேவன் அந்த மாதிரியான நாய்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இங்கு அப்போஸ்தலர் பேதுரு கழுவி சுத்தப்பட்ட பந்தி எப்படி சேற்றை கண்டவுடன் அதில் திரும்புகிறது என்று சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் உலக காரியங்களை கண்டவுடன் திரும்பவும் விசுவாசத்தை விட்டு வழியே போகிறான் என்றும் அவன் அடைய போகிற தண்டனைகளை பற்றியும் அவர் சொல்லியிருக்கார். அதே எபிரேயர் நிறுவத்தை எழுதியவர் அந்த தண்டனை அவன் எப்படிப்பட்ட தண்டனை அனுபவிப்பான் என்பதையும் அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு புரியும். அதாவது எந்த விதமான ஒரு பின்மாற்றத்தையும் தேவன் ஒத்துக்கொள்வதில்லை. ஒருவன் தன்னை இல்லாமல் இருக்கிறான் என்பது வேறு. அவன் அறியாமையில் இருக்கிறான். ஒருவன் தன்னை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு தன்னோடு வந்தவன் திரும்பவும் தன்னை விட்டு மற்ற இடத்துக்கு போகிறான் என்றால் அவன் பன்றிக்குட்டியை போல இருப்பான். ஒரு பன்றி எல்லாம் சோப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டு வரும்போது அது எங்கேயாவது சேற்றை கண்டா டக்குன்னு உங்கள் கையில் இருந்து போய் அந்த சேற்றுக்குள்ளே உட்கார்ந்து கொள்ளும். அந்த பன்றிக்கு அந்த சேற்றை விட்டு பிரிப்பது முடியாத காரியம். அதே மாதிரியாக மனிதர்களுக்கு பாவத்தை விட்டு பிரிக்க முடியாத சில மனிதர்கள் இருக்கார்கள். அவர்கள் என்னதான் செய்தாலும், அவன் எவ்வளவுதான் அறிவுரை சொல்லி சர்ச்சில் கொண்டு வந்தாலும் அவன் அந்த பாவ காரியத்தை கண்டவுடன் அதில் மாறி போய்விடுவான். எபிரேயர் 10:26-31 வரை வாசிப்பீர்களே. ஆனால் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல்
நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய காய்களில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. தேவன் இங்கு சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. நீங்க யாரும் அதை பற்றி ஒன்றும் பண்டிகை. இது உங்களுக்கு தெரியும், இன்னொரு சக மனிதனுக்கு தெரியவும் செய்யாது. ஒரு மனிதனுடைய நடத்தை என்னவென்பது எனக்கு தான் தெரியும், நானே அதற்கு பதில் செய்வேன். அவர் சொல்றார், ஆண்டவர் செய்கிறது, ஒருவன் விசுவாசித்து வந்து அவனை உதறி தள்ளிவிட்டு காலின் கீழ் மிதித்து விட்டு போவதை அவர் மிக வன்மையாக இருக்கிறார், வன்மையாக கண்டிக்கிறார் என்று தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி பின்மாறி போகிறவர்கள் முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கும் நிலத்திற்கு ஒப்பாக இருக்கிறார். பிரயோஜனம் இல்லாதவனாக இருப்பான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவுடன் வந்து அவருடைய எல்லா அந்த ஒரு சுகத்தை, ஆவிக்குரிய அந்த ஒரு அனுபவத்தை அடைந்த பிறகு அதிலிருந்து ஒருவன் மாறி போகிறான் என்றால் அவன் எதற்கும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:1-8 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம் ஆக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இங்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவரது ஆசீர்வாதங்களை அனுபவித்தும் பின்மாறி போகிறவர்கள் பிரயோஜனமற்றவர்களாகவும் கனி கொடுக்காதவர்களாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவன் அவன் தன்னலமாகவே தன்னை பற்றியே நினைத்து கொண்டிருப்பான். அவனால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவன் தரித்திரர்களை கண்டால் அவனுக்கு பிடிக்காது. அவன் தான தர்மம் செய்ய மாட்டான். எவைகளெல்லாம் தேவன் சொல்லுகிறாரோ அதெல்லாம் செய்யவே மாட்டான். இனி பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தரால் தெரிந்து கொண்டு போதிக்கப்பட்டவர்களை கசப்பானதும் தேவனுக்கு பிரியமில்லாததுமான கனிகளை கொடுத்ததை பற்றி கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை டைரக்ட் அவருடைய விசுவாசிக்க வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். தீர்க்கதரிசிகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தார்கள். அவரோடு சேர்ந்து டைரக்டாக அவரிடம் இருந்தே அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய நித்திய ஜீவன் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வரும்போது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேறு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தராகிய தேவனானவர் செய்த பிறகும் கூட இந்த யூதர்கள் அவரை பின்பற்றவில்லை. அவரை விட்டு வேறே தெய்வங்களுக்கு போனார். எதற்கு அங்கெல்லாம் போகிறது? தாவீதின் மகனாகிய அந்த சாலமோன் ராஜாவை எடுத்துக்கொள்ள, மகாபாவி.
அவன் கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார். அவனுக்கு பெண்களை கொடுத்தார், அவனுக்கு பொன்னை கொடுத்தார், அவருக்கு மண்ணை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்த பிறகும் அவன் அவரை விட்டு மற்ற தெய்வங்களை நாடி போனான். காரணம், உலக இச்சை, உலக வாழ்வில் அவன் கண்ட இன்பம் அவனை அங்கு இழுத்து சென்றது. அந்த மாதிரியான காரியங்கள், அது கசப்பான கனி. இங்கே என்ன ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு திராட்சை தோட்டம். அவர் ஒரு பெரிய உயர்ந்த ஜாதியான திராட்சை விதைகளை வாங்கி கொண்டு போட்டு அந்த திராட்சை தோட்டத்தை அவர் பண்படுத்தினார். அது கனி கொடுக்கும் நாள் வரும்பொழுது எந்த மாதிரி கனம் கொடுத்திருக்க வேண்டும்? அது உயர்ந்த குல அந்த திராட்சை பழத்தை தானே கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அது கசப்பான திராட்சையை கொடுத்தது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் திராட்சை தோட்டத்தில் கசப்பான ஒரு திராட்சை குளமாக இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாது, தண்டனை மிகவும் பெரியது. அதை வாசிக்கலாம். ஏசாயா 5:1-6 வரை. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேய்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். இது என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அதை எப்படி பண்ணுவேன்? முட்செடியும் நெருஞ்சலும் உள்ளவன். இதை தான் இப்பொழுது வாசித்தோம். எபிரேயர் 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் பின்மாறி மாறி போகிறவன் அவன் முட்செடியையும் முட்பூண்டையும் விளைவிக்கிற ஒரு நிலமாக இருப்பான். அப்படித்தான் அந்த நிலம் மாறி போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை விட்டு பின்மாறி போகிறது என்பது முட்செடி பூண்டுகளையும் போன்ற நிலையை அடைவதற்காக குறிப்பிடுகிறார். திராட்சை செடி, நற்குல திராட்சை செடிகளையே சாத்தான் குறிவைக்கிறான். எப்போ ஒரு திராட்சை பழம் கசப்பாக இருக்கிறதோ அவன் அந்த பக்கம் போக மாட்டான். ஏன்னா அது கசப்பாக போச்சு, ஆண்டவர் அதை வெறுத்து விடுவார். எந்த ஒரு திராட்சை செடி ஆண்டவனுக்கு நல்ல விதையை கொடுக்கிறதோ அது மேல்தான் அவன் கவனமாக இருக்கான். எப்படிடா அந்த திராட்சை செடியை கசப்பான செடியாக பழமாக மாற்றுவது? எந்த ஒரு கவனம் அவனுக்குள் சதாகாலம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இனி சுமார் 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த தோமா, அவர் தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிந்தும் அவர் அவரோடு ஊழியம் செய்தும் அவர் பரமேறி போனவுடன் நடந்த அவன் பரமேறி போனவுடன் அவர்களுக்கு கஷ்டம் இருந்தது. அவர் இப்படி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இவருடைய சீடர்களை எல்லாம் விரட்டினார்கள், அடித்தார்கள். இந்த நிலைமை வரும்பொழுது இந்த தோமா அவரை விட்டு பின்மாறி போவதற்கான விளிம்பு வரைக்கும் வந்து விட்டான். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களை பழையபடியும் நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். அந்த சம்பவத்தை யோவான் 20:19-29 வரை வாசிப்பீர்களே. ஆனால் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள்.
இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பாவமன்னிப்பு இங்க என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படும். பூமியிலே அந்த அதிகாரத்தை கொடுத்தார். யார் இயேசு கிறிஸ்துவினோட உண்மையான சீடராக இருக்கிறானோ அவன் இன்னொருவனுடைய பாவத்தை மன்னிப்பான், ஆனால் மன்னிக்கப்படும். அவர் அதை ஆனர் பண்ணுவார். அப்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும். அதற்கு ஆண்டவரே என்று சொல்வது விடவும், நீ உண்மையான ஊழியக்காரனாக இருப்பவன், உங்களை வழிநடத்தக்கூடியவன், அந்த உண்மையான ஊழியக்காரனிடம் சென்று நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுவீர்களே, ஆனால் அதை கேட்டு அவர் உங்கள் பாவங்களை ஏற்றுவார். இதுதான் ரோமன் கேத்தலிக்ஸில் அந்த பாவ அறிக்கை இடுவது என்ற ஒரு சிஸ்டமத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் அப்பொழுது இருந்த ஊழியக்காரர்களெல்லாம் மிகவும் தேவன் மேல் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். பிற்காலத்தில் அது இப்பொழுது அதிகமாக எங்கேயும் செய்யப்படுவதில்லை. இருக்குதோ என்னமோ ரொம்ப தெரியாது எனக்கு. ஆனால் பாவம் மன்னிப்பு அடைவது இது ஒரு வழி கூட. சபையிலேயே யார் யார் நீதிமானாக இருக்கிறான் உங்களை கண்டுபிடிக்க முடியுமோ முடியாதோ அவர்களோடு சென்று நீங்கள் முறையிடுவீர்களே, ஆனால் அந்த ஒரு ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவானே, ஆனால் அது நிச்சயமாக கேட்கப்படும். இனி பிதாவின் அரவணைப்பில் சுகமாயிருந்தும் உலக இச்சையின் ஆசைப்பட்டு சென்ற ஒரு இளைய மகன் உலக இச்சையை வெறுத்து பிதாவினிடத்திற்கு திரும்பி வந்தான். இதே ஒரு ஓமையாக அவர் சொன்னார். அந்த பிதாவின் அரவணைப்பிலே நல்லா இருக்கான், அவனுக்கு எல்லாம் இருக்கு. ஒருவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், 2 பேருமே நல்லா இருந்தாங்க. திடீரென்று ஒருவனுக்கு உலக இச்சையின் மேல் ஆசை வந்தது. சாத்தான் அதை எப்படியோ செய்து விட்டான். அவன் என்ன செய்தான் என்பதை லூக்கா 15:11-24 வரை வாசியுங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை.
அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இங்கு எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கும். இவன் பிதாவை விட்டு பிரிந்து போனான், உலகத்தில் அந்த செல்வத்தினால் உலக இச்சைகளை எல்லாம் வாங்கிவிட முடியும் என்று அந்த நப்பாசை ஒரு துக்கமாக முடிந்தது. காசு இல்லாத போது யாரும் அவரிடம் வரவில்லை. அவன் பன்றி தேவனுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு அனிமல். அதை மேற்கக்கூடியும் அது சாப்பிடக்கூடிய அந்த தவிட்டையும் சாப்பிடுவதற்கு ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு போனவன் நான் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்காமல் அவன் தகப்பனிடம் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்கு எழும்பியது. இதைத்தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் மாட்டிக்கொள்வோம், பாவத்தில் அங்கே இங்குமா சிக்கிக்கொள்வோம், என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எது சரியோ அதை தேவன் எது சரி என்று சொல்லுகிறாரோ அந்த வழியிலே நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்களே. ஆனால் நீங்கள் நிச்சயமாக எப்படி இந்த லூக்கா 15 சொல்லப்பட்டிருக்க இளைய மகனை போல நீங்கள் மனம் திரும்பி வந்து பிதாவினுடைய அரவணைப்பை ஏற்றுக்கொள்ள முடியும். இனி சாத்தானுக்கு ஒரு பெரிய கோபம் உண்டு. தன்னுடைய இருந்த ஆளுகையில் எல்லாத்தையும் பறித்து கொண்டார், தன்னை அம்போண்டு விட்டு விட்டார். என்றாலும் இனி என்ன செய்வது? அவன் வஞ்சகமாக ஓப்பனாக முதல்ல செய்தான், ஆதாமை தன்னிடம் எடுப்பது. அதே தான் இப்பவும் செய்கிறான். அவன் செய்கிறது இப்பொழுது தேவனுடைய அந்த விசுவாசிகளை அவருடைய விசுவாசத்திலிருந்து நழுவி போக செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது அதுதான் அவன் செய்யக்கூடிய பெரிய துரோகம். அந்த மனிதனை அவன் விசுவாசத்திலிருந்து வழுகி போக செய்து அதற்குள்ள காரியங்கள் எல்லாம் வைத்திருப்பான். உலகத்தில் எப்படி பெண் ஆசையை மூட்டி விடுவது, பணத்தாசை மண் ஆசையை ஊட்டி விடுவது, பண ஆசையை மூட்டி விடுவது, இவைகளையெல்லாம் அவர்களுக்கு ஊட்டி அந்த வழியிலே இழுத்து கொண்டு போன பிறகு அவன் திரும்பி வர முடியாதபடி செய்து விடுவான். அப்படிப்பட்டவர்கள் தேவனிடமிருந்து விலகி போவார்கள். எவனொருத்தன் திரும்பவும் தேவனை நோக்கி வருகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்பதுதான் இந்த உவமையில் இயேசு சொல்லி இருக்கிறார். இனி சாத்தான் அன்றுதான் அப்படி செய்தன, இன்றைக்கு அப்படி செய்து கொண்டிருக்கிறான். சாத்தானும் அவன் நடுவானில் இருக்கிறான். அநேக தடவை சொல்லியிருக்கிறேன் நான், அவன் இப்பொழுது நடுவானில் இருக்கிறான். 2வது வருகையின் போது அவனும் அவனுடைய தூதர்களும் அசுத்தாவிகளும் பூமியிலே தள்ளப்படி இப்பொழுது அவன் பூமியிலே இல்லை, அவன் நடுவானில் இருக்கிறான். அங்கிருந்து வந்து இந்த காரியங்களை செய்துகிறான். தேவனுக்கு எதிராக அவன் இந்த காரியங்களை செய்துகிறான். அவனோடு துணை போகிற தூதர்களும் அது அவனோடு சேர்ந்து இதை செய்கிறார்கள். 1 பேதுரு 5:8-9 வரை வாசிப்பீர்களே. ஆனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே
அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக பேதுரு சொல்வதை பார்க்கலாம். கவனமாக இருங்கள். அவன் உங்கள் மேல் அவன் சுற்றி திரிந்து உங்களை எப்படி தேவனை விட்டு பிரிக்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். பாவ வலைகளில் விழுந்து விடாதீர்கள். எதுவும் பார்ப்பதற்கு அழகாகவும் கடந்து போவதற்கு ஈஸியாகவும் இருப்பதை நீங்கள் உடனடியாக அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பாவத்தில் சீக்கிரமாகவே விழுந்து விடுகிறார்கள். நீங்கள் உங்களைத்தானே நீங்கள் இதுவரை சொன்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் உள்ளடக்கி நாயை போல் இருப்பது நல்லது, நன்றியுள்ளவர்களாக இருப்பது நல்லது. ஆனால் அது கக்கினதை திரும்ப தின்னும் ஒரு செய்கையை தேவன் வெறுக்கிறார். ஆகையால் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டு நீங்கள் தேவனையே பற்றி கொண்டிருங்கள். விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் இருங்கள். அப்படி இருப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை அவருடைய புத்திரர்களாக ஏற்று உங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். ராஜ்யத்தின் பிள்ளைகள் எல்லாம் இங்கு இருப்பவர்கள் எல்லாருமே ராஜ்யத்தின் பிள்ளைகள். நீ கோதுமை மணியாக இருக்கிறாயா அல்லது நீ களையாக இருக்கிறாயா என்பதுதான் வித்தியாசம். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாட வழி நடத்தும் ஆவியானவரே, நீ சொன்ன எல்லா காரியங்களையும், இது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் பின்மாறி போகக்கூடாது. பின்மாறி போகுதல் தேவனுக்கு மிகவும் விரும்பத்தக்காத ஒன்று. அவர் அதிகமாக தண்டனை அளிக்கிற ஒரு காரியம் என்பதை நான் உமது பிள்ளைகளுக்கு சொன்னேன். அதில் அவர்கள் லயித்து அந்த மாதிரி அந்த பாவ வாழ்க்கையை விட்டு நீதியான வாழ்க்கையில் நடப்பதற்கு நீர் அருள் செய்யுமாறு கேட்டு, அன்பான பிதாவே, உம்மை நான் உம்மை வணங்குகிறேன். அன்பான பிதாவே, ஆமேன்.